பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்ணுறோம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய் சித்து ஒரு எக்ஸாம்பிள். உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ், அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மணிகம் சார். ஏஜிஎஸோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்சனல் ஆகிடுச்சு. ரொம்ப சில நேரத்தில் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதெல்லாம் ஏன்னு தெரியும். எனக்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான். அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா அகோரம் சார் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். சொல்கிறத செய்வார், சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வார். இது எங்களோட 2வது அசோசியேஷன். இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நன்றி. அடுத்தது என் கூட நடித்தவங்க, அவங்க ஃபஸ்ட்டு விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத். ஆமாம், ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்ணுறோம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ சூப்பராக இருக்குது, பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் பல வருஷம் போச்சு. இப்போது அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக சூப்பராக இருக்குல்ல. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய் சித்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பர்ஃபார்மர். நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, நல்லா நடிக்கிறாரு, சூப்பராக இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஹீரோயின்ஸ். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபஸ்ட்டு கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னுவாங்க. சூப்பர், எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ணேன். யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்வாங்க. ஓகே ஓகே. இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸு, கொஞ்சம் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி படமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. நான் இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் சில பேர் உண்மையாக வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். அப்படி இருந்த எனக்கு இந்த படத்தில் அனுப்பமா தான் ஹீரோயின்னு வந்து டைரக்டர் சொல்கிறாரு. ஒன் ஆஃப் த ஹீரோயின், கையோட கோச்சுக்காதீங்க, ஃபஸ்ட்டு வரேன். அனுப்பமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினச்சி பார்த்துருப்போமா அனுப்பமாவே நமக்கு ஹீரோயின்னு. ஸோ காலையில் அன்றைக்கி நாள் ஃபஸ்ட்டு செட்டில் நாள் அனுப்பமா வரான்னு சொன்னாங்க. ஆளுவா புழலிந்தீரத்துன்னு பாடிட்டு வைப்பில் இருந்தேன். ஆரோரம் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுப்பமா வராங்க. பார்த்தா செம்ம க்யூட்டு, சூப்பராக நடித்தாங்க. நான் வந்து அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல.
ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடித்ததுக்கு. அதுக்கடுத்து கயாடு. கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா. ஆனால் இப்போவே கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா பக்கத்தில் போகிற, கயாடு பக்கத்தில் போவாதரா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அகெயின் தேங்க்யூ கயாடு என் கூட நடித்ததுக்கு. அடுத்து மிஷ்கின் சார். இல்லை மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார். டெய்லியும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார். என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பர்த்டே கையை பார்த்தாரு, கையில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேலே பார்த்தாரு, வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். ஆக்சுவலாக அவர் பேசுகிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, சார் நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்டு நீங்கள் தான். எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு. எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார். படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஜிவிஎம் சார். அவரை எப்படி எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கார். கிளாஸு மாசு. நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷூட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பார். அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். அடுத்து கேஎஸ் ரவிக்குமார் சார். கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க ஆரம்பித்தார். அந்த பயம் வந்து மரியாதையாக மாறிச்சு. ஆனால் இப்போ அவருக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமாக இருக்கும், எமோஷ்னலாக ஃபீல் ஆவேன். ஏன்னா அவர் கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேஎஸ் ரவிக்குமாருக்கு சாருக்கு தேங்க்ஸ். அடுத்து ஜார்ஜ் மரியம் சார். அவர் மனுஷன் உண்மையிலே வந்து இன்னசென்ட் தாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறத மாதிரியே தான் அவர் உண்மையிலே இன்னசென்ட்டு. திடீர்னு வந்து அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆகிட்டாருன்னா அப்படின்னு ஃப்ரீஸ் ஆகிடுவார். இது வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை, நான் பெர்ஃபார்ம் பண்ணும் போது கூட அவர் லைன் எதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீஸ் ஆகிடுவார். ஏன்னா ஐயோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு இதில் வந்து அழுகுற மாதிரி இருக்கும். நான் அழுதுட்டு இருப்பேன். அதில் வந்து அவருக்கு ஒரு 4 லைன் இருக்கும். அதில் அப்பப்போ அந்த 4 லைனில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தார். சார் பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம் சொல்லிட்டா. இல்லை ஆனால் அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்துமணி மேம் என்னோடய அம்மாவை நடிச்சிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிச்சுட்டே இருந்த ஸ்னேகா மேம், அதுக்கப்புறம் கோபிகா, அதுக்கப்புறம் வந்து அன்வேஷி ஜெயின். ஏதாவது சில பேரை விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னு தான் பார்க்குறேன். நிறைய பேர் ஃபேட்மேன், ஜோ, இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. அடுத்தது டெக்னீஷியன்ஸில் வந்து நிக்கத்,
நிக்கத்தோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். லைக் லவ் டுடே அந்த டைம்லேருந்தே வந்து கால் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த உண்மை தானே. ஸோ வந்து பிஸியாக இருந்தார், ஒர்க் பண்ண முடியல, மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 படம் ஒர்க் பண்ணுறோம் தொடர்ந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்கிறது, இன்னும் நீங்கள் ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் அவர் கத்துறது எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நான் அவர்கிட்ட பார்க்குறது வந்து அவர் ஏதாவது தப்பாக இருந்தால் தான் கத்துறாரு. அவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப கரெக்டாக. நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன், எப்படி பிஹேவ் பண்ணலாம். சிலதெல்லாம் வந்து காலையில் வரும்போது விஷ் பண்ணுறதுலேருந்து, சரி இந்த மாதிரி நிற்கிறது மாதிரி நம்மளும் வந்து பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன். நல்லது நான் கற்றுக்க வேண்டியது தானே. ஸோ அதுக்கடுத்து பிரதீப் பி. ராகவ் என்னோட எடிட்டரு. கோமாளி, லவ் டுடே, இப்போ டிராகன் 3 ட்ரெய்லரும் ஹேட்ரிக் அடிச்சிட்டிங்க. எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ ஸோ மச். எல்லைக்கு அடுத்து அது வந்துடும். ஆமாம். அடுத்து டிஓபி எடிட்டர். ஆமாம், லியான் ஜேம்ஸ். லியான் ஜேம்ஸ் நான் வந்து இப்போது மியூசிக் ட்ரெய்லரோ இல்லை நான் பார்க்குற ஃபுட்டேஜோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லீக் போயிட்டாருன்னு எனக்கு தோணிடுச்சு. அந்த மியூசிக்கோட சவுண்டிங்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போது ரொம்ப ஃபேவரட் ஆல்பம். உங்களோட பழைய காம்பினேஷன் வித் அஸ்வத், அதுவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக உங்கள் கோட் 2 ஆல்பம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துலேருந்து ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த திமிரு காட்டாதடி, அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். விக்கி ப்ரோ உங்களோட காம்பினேஷன். லியான், தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் கிரேட் ஃபார் யூ. யா. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார், விக்கி மாஸ்டர், ஃபஸ்ட் டைம் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் பிருந்தா மேம், அசார், சாண்டி மாஸ்டர், அனுஷா, சுரேன், எல்லோரும் உங்களோட எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ். என்னோட நீங்கள் தான் எஃபர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட், இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், விக்கி ப்ரோ. ஸோ விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன் சார்கிட்ட ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல. விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட நான் வந்து ஒன்று தான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரோ தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். அவர் ஒருவேளை நான் அவர்கிட்ட பர்சனலாக சொல்கிறதுனால நான் சும்மா கூட சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம். அதனால தான் இதை மேடையில் சொல்லணும்னு விரும்பினேன். எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த டிராகன், அந்த பாட்டை எழுதணுன்னா நீங்கள் உங்களுக்கு என் மேலே பாசம் வந்தாலும் இல்லை என்னை ரசித்தா மட்டும்தான் எழுத முடியும். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னு இப்போது தெரியாது, பேர ஊரு கத்தம் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து எழுதினது, தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் ஆல் த எலிவேஷன் பிஜிஎம் லியான் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விக்கி ப்ரோ பற்றி டைரக்டராகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி இன்னும் நிறைய பேசணும். அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமாக ஒன்று வரும். ஸோ அங்கே மீதி. அடுத்து கோசேஷா. யா, அதில் எனக்கு ரொம்ப நீங்கள் எழுதின இதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான லைன் வந்து, ஒன்றை ரசிச்ச எனக்கு இது வேணும், ஒன்றை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணுண்டி. எப்பேற்பட்ட வரிகள். ஸோ நம்மளோட ஃபேவரட் லைன் அது. தேங்க்யூ ஸோ மச் அகெயின். அதுக்கப்புறம் அப்பெல்லோ, ரொம்ப புது டேலண்ட்டு. தேங்க்யூ அகெயின். லிரிசிஸ்ட்டு, சிங்கர்ஸ், அப்பா அனிருத் சார், இவ்வளோ உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு அந்த பாட்டை ரொம்ப ஸ்வீட்டாக பாடி கொடுத்தது. இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் சிட் ஸ்ரீராம் சார், எனக்கு வந்து என்னை விட்டு உயிர் போனாலும் கொடுத்தீங்க, டைரக்டருக்கு வந்து கதைப்போமா கொடுத்தீங்க, இப்போ எங்களுக்கு வந்து வழித்துணையை கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. அதே பாட்டில் சஞ்சனா பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை, டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். யுவன் சார் விட்டா வேறு யாருங்க. ஸோ வந்து யுவன் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேறு என்ன பாட்டு? ஆமாம், எஸ்டிஆர் சார், தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு நீங்கள் பாடினதுக்கு தேங்க்ஸ். அடுத்து இந்த ஒரு படத்தில் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை, உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்ன கிடைக்கும்னு பார்க்காம என்ன கொடுக்கலான்னு பார்க்குறவங்க தங்க மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனக்கு யூஸ்வலாக நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுறது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை, எனக்காக எப்போவுமே சப்போர்ட் பண்ணி எனக்காக விஷ் பண்ணிகிட்ருக்காரு, தேங்க்யூ சார். அடுத்து ஏதாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் தான், பார்த்துக்கலாம். ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிக்கில் சார், மாலி சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ட்ரெய்லர்லாம் பார்த்துட்ட பிறகு சூப்பராக மீம் போட்ட மீம் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். கடைசியாக டைரக்டர் அஸ்வத் மரிமுத்து, 10 வருஷம் ஒரு மாதிரி நட்பாக நிறைய ஓடுது. என்னென்னா, சரி ஃப்ரெண்டு கூட படம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தெரியும், ஒரு ரைட்டராக தெரியும், ஆனால் டைரக்டராக தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுவாருலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டப்பிங்கில் வந்து நான் போய் உட்காடுறேன், முதல் டைலாக் என்னென்னா, நான் டை கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏற்றி கட்டணும், இவ்வளோதான், இவ்வளோதான். இப்போ இந்த ஊக்கு வந்து பிரதீப் அந்த ஊரில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னாரு. கான்ஃபிடென்ட்டாக சொல்லு, ஊரில் ஒரு கான்ஃபிடென்ஸா? ஓகே. அந்த இப்போ ஒரு சொன்னல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக. பிரதீப் அவ்வளோ இல்லை, நீ சொல்லும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கா கேட்கணும், உனக்கு நீயே ஒன்று அப்படி பண்ணிக்கிறது தானே. சரி சரி சார், இது சொன்னால் கேட்கவே கேட்காது. ஓகே பிரதீப், இப்போ என்ன பண்ணுற, மூச்சு விட்டுட்டே அந்த ஊவை சொல்லு. ப்ளோ வருதுடா, ஓகே. கிராக் ஆயிடுச்சு, பேஸாக சொல்லு. ஓகே, ஊவை கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும், பேஸோட சொல்லணும், கிராக் ஆகக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, மூச்சு விடணும், சத்தமாகவும் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும். இல்லை 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஓய்யோ செத்தேன்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான், அவ்வளோதான் முடிஞ்சு இந்த டப்பிங்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். இப்போ என்னென்னா, சார் ப்ரோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை கட் பண்ணுறீங்க, நான் பாட்டுக்கு ஊவாக தரேன், நீங்கள் எந்த கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் அப்பவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம்
ப்ரோ நீங்கள் ஒரு தப்பாக எடுத்துக்கலாம் ஒன்று செய்யலாமா? ஊவோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து அந்த மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆடியன்ஸுக்கு தெரியாது, விட்டுறலாம். அது எப்படிரா இவ்வளோ ஊழியே நான் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன், என் வாய்ஸ் வந்தால் தப்பாக இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு பல 100 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு ஊன்லேயே. ஒரு இப்போ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அப்படி பார்த்த ஒருத்தருக்கு சரி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்பினேன் நல்லதாக தான் பண்ணுவார். எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்தில் வந்து அன்பாக சொல்லுவான், சில நேரத்தில் அடித்து சொல்லுவான், ஆனால் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான். அது வந்து நான் எனக்காக எப்போவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத் ப்ரோ. நான் எப்போவுமே அவர் ப்ரோன்னு கூட சொல்கிறார் என்ன. ஏன்னா அண்ணன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்டா, அந்த மாதிரிலாம் பொண்ணுங்க முன்னாடி கூப்பிடாத அப்படின்றாரு. சரி அதனால் ப்ரோன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து உண்மையிலே என் மனசுலேருந்து நான் என்றைக்குமே ஒரு அண்ணாவை தான் பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டுன்னு மட்டும் நம்ப முடியுமா? படம் இல்லை, பிஸ்னஸ் வேறு. ஸோ அதனால் ஆனால் பார்த்தா ஓமை கடவுளேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. சரி டேரக்டர் சொன்னால் கண்டிப்பாக அப்போது இவ்வளோ இட்டு கொடுத்த டேரக்டர்னால் கண்டிப்பாக நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கையோட பண்ண படம் தான் டிராகன். இந்த டிராகனில் வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரோ, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பண்ணேன். உண்மையான டிராகன் வந்து அவர் தான். ஸோ தேங்க்யூ அஸ்வத் ப்ரோ. இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ என்னென்னா இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டிராகன் என்ன சொல்கிறான், அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துக்கினே இருக்கும், நம்ம சைனை போட்டு அமுச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமாக உங்களுக்குலாம் தெரிய வரும். ஆனால் பிரதீப் என்ன சொல்கிறான், அரியர் மாசு இல்லை, படித்தாதான் மாசு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில், ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதும் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும். பிரதீப் வந்து 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில் பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு, கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு நிறைய புக்ஸ் படித்து, நிறைய டுட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பற்றி. நான் ஏற்கனவே சொன்னது தான், என்னென்னா சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லேயும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது. லாஸ்ட்டாக இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார், எதுக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க.
காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேர் கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்தில் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுற எல்லாருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். தேங்க்யூ.